ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட ரெண்டாவது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அந்த டவர் ஆஃப் டைல்ஸ் கேம் எப்படி ரியாலிட்டியா மாறிச்சு, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அங்க எங்க போனா, அங்க என்ன அவன் யோசிச்சு போனா அப்படிங்கறதெல்லாம் இந்த சாப்டர்ல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இப்ப அந்த மேங்க்ரூவ் ட்ரீ இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஏறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு ஒருத்தவங்க தள்ளி புடிச்சிட்டு ஏறிட்டு இருக்கா. ஆனா அங்க வந்தவர் தான் இருந்துட்டு அந்த ஃப்ரூட்டை பொறிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அவரோட எஜிலிட்டி இருக்குல்ல, அதாவது மூவ்மெண்ட் ஸ்பீட் இருந்துட்டு 3 பாயிண்ட் இருந்துட்டு அதிகமாகிறது. ஆனா ஹீரோ வந்துட்டு இந்த ஃப்ரூட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த கேமை வெறும் ஃபியூ டைம்ஸ் விளையாண்டவங்க மட்டும்தான் இந்த ஃப்ரூட்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா லைஃபே இல்லாத மாதிரி இந்த கேமை விளையாண்டுட்டு இருந்த என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த ஃப்ரூட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ ஒரு மோசமான விஷயத்தை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுவோம். அப்படிங்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற அந்த மரத்துக்கு வந்துட்டு உயிர் வந்த மாதிரி அதோட வேர்களை வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க அச்சச்சோ ஆமா மறந்துட்டேன், இதோட எல்லா ஃப்ரூட்டையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸா மாறிடுமே, ரொம்ப நாள் விளாண்டு ஆச்சா, அதனால எனக்கு வந்துட்டு மறந்து போச்சு, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, அட்லீஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு 50 தடவையாச்சும் செத்து போயிட்டு இருந்தேன் அந்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லீ ஜாங்ஸ் இருக்கல, அவனுமே அங்க இருந்து ஓடுறப்ப ஹீரோ என்ன கிவ் அப் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப அவன் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சாக விரும்பல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா, இந்த ஈவென்ட்டோட ரியல் பிரைஸே இந்த மரத்துல இருக்கிற ஃப்ரூட் எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப சீரியஸாவா சொல்ற அப்படின்னு அந்த லீ ஜாங்ஸு கேட்க ஹீரோ அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நான் ஏன் இன்னுமே இங்க நின்னுட்டு இருக்க போறேன் அப்படிங்கிறப்ப அந்த லீ ஜாங்ஸ் வந்துட்டு இவன் எதுக்காக ஃப்ரூட்ஸை சாப்பிட போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதுதான் காரணமா, பட் இது எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு சரி நீ உண்மையா சொல்றேன்னு வச்சுக்கலாம், இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி போகணும், நம்ம ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு நம்ம ஈஸி டார்கெட்டா மாறிடும். அதனாலதான் ரெண்டு பேரும் சேமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து போனோம் அப்படின்னா அதுக்கு யார் அட்டாக் பண்ணதுன்னு தெரியாது அப்படிங்கிறப்ப லீ ஜாங்ஸ் வந்துட்டு அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கரெக்ட், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தயங்கினாலும் நம்ம ரெண்டு பேரும் இறந்து போயிடும் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு கவலையே படாத, நான் வந்துட்டு இந்த கேமை நிறையவே விளாண்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த மரத்தை நோக்கி ஓடுறாங்க. அந்த மரம் வந்துட்டு தன்னோட வேர்களை வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அதிகரிச்சு இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஹீரோ வந்துட்டு அந்த வேர்ல வந்து தப்பிச்சு அந்த லீ ஜாங்ஸோ எங்க அப்படின்னு பாக்குறப்ப அவன் வந்துட்டு நகரவே இல்லை. ஹே முட்டாள், உன்னோட வார்த்தையில வந்து நான் நம்புவேன் நினைக்கிறியா, போ போ நீ தான் இதுக்கான எற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நல்ல வேலைப்பா, நீ இன்னும் மாறவே கிடையாது, இந்த இடத்துல பெயிட்டா இருக்கிறது நீ தான் அப்படிங்கிறப்ப ஹீரோவை தாண்டி அந்த வேர்கள் இருந்துட்டு அந்த லீ ஜாங்ஸோ தான் பிடிக்க போகுது. ஏன்னா அந்த மரத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அது வந்துட்டு டார்கெட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சொன்ன மாதிரியே அந்த மரம் இருந்துட்டு அந்த லீ ஜாங்ஸ் வந்துட்டு பிடிச்சு கம்ப்ளீட்டா இருந்துட்டு நசுக்க ஆரம்பிக்குது. அப்ப இவன் இருந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறப்ப ஹீரோ வந்து எதுக்காக நான் ஹெல்ப் பண்ணும், உனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி அந்த ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் உங்களோட லாயரை வச்சு மிரட்டுவீங்க, அந்த மாதிரி உன்னோட லாயரை கூப்பிட்டு வந்து உன்னை நீ காப்பாத்திக்க அப்படிங்கிறப்ப அந்த ஜாங்ஸ் வந்துட்டு இல்ல எனக்கு வந்து நீங்க சாக வேணாம் வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப அந்த மரம் வந்துட்டு அவனை கம்ப்ளீட்டா நசுக்கி கொன்றுது. ஹீரோ வந்துட்டு குட் பை அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறப்ப அந்த மரம் வந்துட்டு நிறைய வேர்களை வச்சு ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. ஆனா ஹீரோ வந்துட்டு 22 டிகிரி லெஃப்ட் அதுக்கப்புறம் 35 டிகிரி ரைட், இதை டாச் பண்றது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணி அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இருக்கான். அது மூலியமா அந்த ரெண்டு வேருமே ஒண்ணுக்கு மோதிக்குது. மோதுறதுனால ஸ்ட்ரெயிட்டா அதோட மரத்திலேயே போயிட்டு அந்த வேர்கள் இருந்துட்டு மோதுது. அப்படி மோதுனதுனால அந்த இடத்துல ஒரு ஹார்ட் மாதிரி வருது. ஹீரோ வந்துட்டு ஃபைனலி இந்த மேங்க்ரோவோட கோர் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் கேம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது. இதோட அட்டாக்கோட ஆங்கிள்ஸ் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சு இந்த அட்டாக்கை மேனிபுலேட் பண்ணி அதை அட்வான்டேஜா பயன்படுத்தி அதோட கோரை வெளியே தெரிய வைக்கிறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு மரத்தொண்டு எடுத்துட்டு ரெண்டு பேரையும் தொந்தரவு பண்ணிக்காம பேசுற அந்த ஆர்வ வந்துட்டு இப்பயே என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு மாப் ஈவெண்ட் தான். சோ இதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்காது, நான் இதை தோக்கடிச்சா எனக்கு ஆல் ஆஃப் ஃபேம்ல என்னோட பேர் வந்துட்டு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மரம் இருந்துட்டு வேம்பைரிக் வைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் எடுத்துட்டு யூஸ் பண்ணது. இது மூலியமா அதோட வேர்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்துட்டு என்னதான் நான் வாழ்க்கையில அந்த மாதிரி இந்த கேம் விளையாண்டுருந்தாலும் என்னால கூட இதை டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர குச்சி இருக்குல்ல அதை வச்சு அந்த மரத்தோட வேரை டிஃப்ளெக்ட் பண்றான். டாச் பண்ண முடியலனாலும் இதோட அட்டாக் எல்லாத்தையுமே டிஃப்ளெக்ட் பண்றது டெஃபினெட்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறப்ப அந்த மரம் இருந்துட்டு அதோட வேர் எல்லாத்தையுமே ஒன்னா திரட்டி பெருசா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது. ஹீரோ வந்துட்டு பயப்படுறதுக்கு இங்க தேவையே இல்லை, என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேர்களையுமே அவன் அந்த இடத்துல டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஃபைட்டர் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஆளு, அதனாலதான் எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்கிறான். இல்லைன்னா பவர் இல்லாம இதெல்லாம் பண்றது கஷ்டம் தான். இதை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படிங்கிறான். இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா இவன் விளையாண்டது ஒரு விஆர் கேம், அங்க அவனுமே இருந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் ஹீரோக்கு வந்து இந்த இடத்துல கஷ்டமா இல்லை. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்கள் எல்லாத்தையுமே டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த மரத்துல இருந்து பட்டாம்பூச்சி மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உடனே பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஸ்லீப் பட்டர்ஃபிளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முகத்தை வந்துட்டு மூடிக்கிட்டு, இதுங்கெல்லாம் ஸ்லீப்பிங் பவுடரை தூவக்கூடிய ஒரு மான்ஸ்டர்ஸ். இந்த பவுடரை நீங்க பிரீத் பண்ணாம கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஈஸியாவே பீட் பண்ணிடலாம். சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மூச்சை புடிச்சுக்கிட்டு உள்ள சார்ஜ் பண்ணி போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த கோரை நோக்கி ஹீரோ போயிட்டு இருக்கிறான். போயிட்டு அவன் கையில வச்சிருந்தாலே அந்த மரத்துண்டு அதை இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அதோட கோர்லயே வந்துட்டு குத்திறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரென்த் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையுமே சேர்த்து இன்னுமே ஆழமா அந்த குச்சி வச்சு அதோட கோர்ல இருந்துட்டு குத்திட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னுமே பவர் கொடுத்து அதை குத்தி அதோட அந்த ஸ்பாட்ல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து அந்த மரத்தை இருந்துட்டு ரெண்டாவே பொளந்துடுறான். இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கோரை கொன்னதுனால மேங்க்ரோவ் ஆஃப் கிரீட் அப்படிங்கிற அந்த மரத்தை டிஃபீட் பண்ணிட்டான். அதுவும் நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டம்ல வந்துட்டு வந்துருது. ஹீரோ வந்துட்டு அந்த கேமை வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்காக நான் பண்ண ரிசர்ச், அந்த அட்டாக் பேட்டர்ன் எல்லாம் மெமரைஸ் பண்ணது எல்லாமே இப்படி எனக்கு ஒரு நாள் உதவும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்க. உங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே நாளைக்கு ஆல் ஆஃப் ஃபேம்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணப்படும். உங்களோட பேரை சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் ஒரு ட்ராஷான சிஸ்டம் இருந்துட்டு என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கேக்குது ஆல் ஆஃப் ஃபேம்குள்ள போறதுக்கு. இப்போதைக்கு எனக்கு பேர் வேணும், என்னோட பேர் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரட்டா இருக்கணும், என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுக்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் வந்துட்டு ஃபார்மர் டாப் பிளேயர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லாரோட அட்டென்ஷனுமே தேவையில்லாம என் சைடு வந்துட்டு திரும்பும். அப்படிங்கிறப்ப அந்த சிஸ்டம்ல வந்துட்டு நேம் வந்துட்டு அன்னோன்னு போட்டுருது. அப்படி நம்ம ஹீரோவோட அந்த தோக்கடிச்ச வீடியோ ரிலீஸ் பண்றப்ப அதுல நம்ம ஹீரோவோட முகமும் பிளர் பண்ணப்பட்டிருக்குமா, ஹீரோட வாய்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்குமா. ஹீரோ வந்துட்டு இது கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ஹைட் பண்ணது போல, வெல் இதை வந்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்துட்டு வெட்டினா இல்லையா, அதுக்குள்ள வந்துட்டு கைவிட்டு தேடுறான். கைவிட்டு தேடிட்டு ஒரு பேர்ல் மாதிரி இருக்கு, அதை வந்துட்டு எடுத்துட்டு ஃபைனலி இது வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, இவனுக்கு கிடைச்சிருக்கிறது வந்துட்டு அந்த ட்ரீ இருக்குல்ல அதோட எசன்ஸ், ட்ரீ ஆர்ப், அந்த ஒரு ஐட்டம் தான் கிடைச்சிருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த மரத்துல வந்த ஒவ்வொரு பழமுமே ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஆர்ப் இருந்துட்டு எனக்கு 12 போனஸ் ஸ்டாட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்கும். ஒரு தடவை லெவலப் ஆகிறதுக்கு 3 பாயிண்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப நான் இதுக்கு சாப்பிட்டா கிட்டத்தட்ட 4 தடவை லெவலப் ஆகிறதுக்கு சமம். இது வந்துட்டு ஒரு புரோக்கன் ஐட்டம், இந்த மாதிரி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஐட்டமே கிடையாது இந்த 50 ஃப்ளோர்லயுமே சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப் இருந்துட்டு சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே ஹீரோக்கு வந்துட்டு அதோட எஃபெக்ட் இருந்துச்சு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சரி ஹீரோ வந்துட்டு இப்ப நம்ம ஸ்டாட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணா ஹீரோட பேர் போட்டிருக்கு, 27 வயசுன்னு போட்டிருக்கு, லெவல் இன்னும் 1ல தான் இருக்கான், ஸ்ட்ரென்த் 5ல இருக்கான், எஜிலிட்டி 6ல இருக்கா, வைட்டாலிட்டி 7ல இருக்கு, மேஜிக் 5ல இருக்கு. அவனுக்கு ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிட்டான் இல்லையா, அங்கதான் அந்த 12 பாயிண்ட் வந்துட்டு சேருது. ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு கிளாஸும் கிடையாது, ஹீரோக்கு யூனிக் எபிலிட்டி இருக்கானா அதுவும் கிடையாது, ஹீரோக்கு ஸ்கில்ஸுமே இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. அப்ப ஹீரோ வந்துட்டு லெவல் 1ல 12 ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸோட இருக்குன்னா அப்படின்னா லெவல் 1லயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டம்லயும் இருந்துட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஆஃப் கிரீட் அந்த மரத்தை வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்க, அதோட வீடியோ வந்துட்டு இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் யாருமே நம்ப முடியல. அந்த ட்ரீ எல்லாம் கொல்ல முடியுமாப்பா, நான் 100 டைம் செக் பண்ணியிருக்கேன், ஆனா முடியவே முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நம்புறாங்க, சில பேர் வந்துட்டு லக்கின்னு சொல்றாங்க, சீட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த டவுட்ஃபுல்லான ரியாக்ஷன் எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு அவன் என்ன கேம் எதை ஹேக் பண்ணானா எனக்குலாம் வார்த்தைகளே வர மாட்டேங்குது, சீரியஸ்லி இதெல்லாம் கிரேசி, எப்படி ட்ராஜெக்டரி எல்லாம் மாத்துறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் என்னோட மெயின் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் செமி கண்டக்டர் கம்பெனியோட டைரக்டர் எல்லாம் கூப்பிடுறாங்க. 10 பில்லியன் காசு வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுக்கறதாவும் 100 மில்லியன் ஒன்னு இருந்துட்டு மாசம் மாசம் கொடுக்கறதாவும் சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னு இன்னொரு கம்பெனிக்கு சொல்லி ஹீரோ வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டு விலைக்கு வாங்க பாக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல. வெல் இது தோக்கடிக்கிறது கஷ்டம் இல்ல, அதனாலதான் எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்றாங்க போல. எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் இல்ல. எனிவேஸ் 1 பில்லியனா, இது வரைக்கும் நான் வந்துட்டு ஏர்ன் பண்றதுக்கே கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்பவுமே வாடகையெல்லாம் லேட்டா தான் கொடுப்பேன், நிறைய தடவை ஸ்ட்ரீம் பண்ணி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமலாம் நான் இருந்திருக்கேன். இதே நேத்து வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஆஃபர்லாம் அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆனா இப்போ என்னோட இந்த கேம் பத்தின நாலேஜ 1 பில்லியன் ஒன் கொடுத்தாலும் சரி நான் வந்துட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டேன். இப்ப என்கிட்ட இருக்கிற மோஸ்ட் வேல்யூபிளான விஷயமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அதை மோனோபொலி பண்றது தான். அதுக்கப்புறம் என்னோட அடுத்த டெஸ்டினேஷன் இருந்துட்டு இந்த கேம் வந்துட்டு அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்கிற மானம் வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிச்சது. அதனால பெருசா எஃபெக்ட் கிடையாது, பட் ஒரே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு மாறுச்சு. இந்த டவருக்கு வெளியே இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ஹோலி ஆர்டிஃபேக்ட்ஸா வந்துட்டு மாறும். அஃப்கோர்ஸ் வெளியே இருக்கிறது வந்துட்டு ஃபேக் தான், உண்மையான அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே டவருக்குள்ளதான் இருக்கு, அதோட ஒரு சீப்பான காப்பியா தான் இந்த ஆர்டிஃபேக்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி ரெப்ளிகா இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இங்க தான் எடுக்கணும். த நேஷனல் மியூசியம் ஆஃப் கொரியா, இந்த மியூசியம்குள்ள நிறைய ட்ரெஷர் வந்துட்டு இருக்கும், அது எல்லாமே இந்த டவரோட எஃபெக்ட்னால இப்போ ஒரு ஆர்டிஃபேக்டா மாறி இருக்கும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா அந்த மேங்க்ரோவ் ட்ரீ இருந்துட்டு 7 லொகேஷன்ல தோன்றுச்சு, அதனால அங்க கொஞ்சம்
கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பட் இந்த மியூசியம் இந்த கொரியாலேயே ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆர்டிஃபேக்ட்ஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க. அதுல கண்டிப்பா என்ன மாதிரியே டாப் பிளேயர்ஸுமே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ உள்ள நுழைஞ்ச உடனேமே நீ ஒரு ஈவென்ட் ஏரியாக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு வருது. ஹீரோ நான் நினைச்சதை விட இங்க ரொம்ப குவைட்டா இருக்கே, யாருமே இன்னும் இங்க வரலையோ அப்படின்னு பாக்குறப்ப அங்க ஒருத்தவங்க இருந்துட்டு எரிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் யாரோ ஒருத்தவங்க எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு பாக்குறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.